Hi friends, Assalamu alaikum. Welcome to Zuha kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு பிஸ்கெட் ரெசிபி. பிஸ்கெட்ஸ்னாவே எல்லாத்துக்கும் பிடிக்கும், அது கிட்ஸுக்குன்னா ரொம்ப பிடிக்கும். அது எப்படி நம்ம வீட்டிலேயே எண்ணெயிலலாம் டீப் ஃப்ரை பண்ணாமல் பேக் பண்ணி எப்படி செய்கிறதுன்ட்டு இந்த வீடியோவில் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், சர்க்கரை அரை கப், நெய், கொஞ்சமாக காஃபி பவுடர் எடுத்திருக்கேன் ஒரு ஃப்ளேவருக்காக. இப்போ இதில் 2லேருந்து 3 ஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் காஃபி பவுடர், சுகர் நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காஃபி பவுடருக்கு பதிலாக நீங்கள் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் அந்த மாதிரி எது இருந்தாலும் ஓகே. இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் நான் சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ நெய்லாம் சேர்த்து நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு சுகரோட. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் கோதுமை மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அந்த நெய் சர்க்கரை எல்லாமே நல்லா மிங்கிள் ஆகணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஆயிரும். இப்போ பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பால் எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஆயிரும். இந்த அளவுக்கு ஒரு பதத்தில் பிசைஞ்சுக்கோங்க. இப்படி அமுத்தினா உள்ளே போகிற மாதிரி, ரொம்ப ஹார்டாக வேண்டாம். இப்போ இதை 2 போர்ஷனாக பிரிச்சுக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் இந்த மாவு இப்படி தான் உடையிற மாதிரி தெரியும். இப்போ இதை நல்லா அந்த விரிசல்லாம் இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு இப்போ சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேய்க்க தேய்க்க நமக்கு விரிவு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறப்ப நல்லா ஒரு தின்னான லேயர் கிடைக்கும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி. இப்போ நல்லா தின்னா திரட்டியாச்சு இதை. இப்போ இதை ஒரு நைஃப் வச்சு சைடில் இருக்கிற அந்த இதெல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ இது நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் செய்ய போகிறேன். உங்களுக்கு ஸ்கொயரோ இல்லை ரவுண்ட் ஷேப், எந்த ஷேப் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் செய்ய போகிறேன். இல்லை உங்கள்கிட்ட குக்கி கட்டர் இருந்தால் குக்கி கட்டரில் கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டில் லைட்டாக நெய் தடவிக்கிறேன். இது நெய் தடவிட்டு லைட்டாக கோதுமை மாவு இதில் போட்டுடலாம். நிறைய வேண்டாம், லைட்டாக போடுங்க. நல்லா இப்போ எல்லா இடமும் படுற மாதிரி கோதுமை மாவை போட்டுருங்க இந்த பிளேட்டில். இல்லை உங்கள்கிட்ட பேக்கிங் ட்ரே அந்த மாதிரி எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் மாவை எடுத்துருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிஸ்கெட்டை ஒன்று ஒன்றா அந்த தட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி. இப்போ நான் டூத் ஸ்டிக் வச்சு இதை ஹோல் போட போகிறேன், சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக. உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நீங்கள் அப்படியே கூட பேக் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதில் லைட்டாக சுகர் போட்டுருங்க மேலாப்பில். இந்த மாதிரி போட்டுருங்க. இப்போ பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி 15 மினிட்ஸ் சால்ட் போட்டு கடாயில் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிஸ்கெட் தட்டை உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் இதை பேக் பண்ணிடலாம். நான் ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அந்த சத்தம் கேட்குது, நான் உடச்சி காட்டுறேன். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு இது. இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேன்.
பாருங்கள், ஒரு சூப்பரான பேக் பிஸ்கட், வீட் பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இது வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது பிஸ்கெட்ஸ் வந்து வீட்டிலே செய்கிறோன்னா ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஜுஹா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். தேங்க்யூ.